தமிழ்நாட்டில் கத்திரி வெயில் தொடங்கிய முதல் நாளிலேயே பெரும்பாலான மாவட்டங்களை குளிர்வித்த கோடை மழை. சென்னை மற்றும் புறநகரில் பலத்த சூறை காற்றுடன் ஆலங்கட்டி மழை. திருவள்ளூரில் சட்டென மாறிய வானிலையால் வீசிய புழுதி புயல். பூந்தமல்லி அருகே திரையரங்கின் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் ரசிகர்கள் பத்திரமாக வெளியேற்றம். வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. ஒன்றிய அரசின் வாதங்களை நிராகரித்து திருத்த சட்டத்தை ரத்து செய்யுமாறு திமுக பதில் மனு. நாடு முழுவதும் கடும் கட்டுப்பாடுகளுடன் 5000த்திற்கும் மேற்பட்ட மையங்களில் நடந்த நீட் தேர்வு. ஆடையில் இருந்த பட்டன் முதல் அரைஞான் கயிறு வரை அனுமதிக்க மறுத்து கெடுபிடி காட்டப்பட்டதால் பெற்றோர் அதிருப்தி. யாரும் நிக்காத வந்து ஓரம் போயிடுங்க. தயவுசெய்து உள்ள கேண்டீன் போயிட்டுனா தயவுசெய்து போங்க. 5 மணிக்கு வாங்க. 5 மணி வரைக்கும் இங்கே உள்ள வேலை இல்லை. பார்க்கலாம். நீட் தேர்வுக்காக உரிய ஆவணமின்றி வந்த மாணவருக்கு ஓடிச் சென்று உதவிய தலைமை காவலர். மாணவியை அழைத்துச் சென்று ஆடை வாங்கி கொடுத்து தேர்வெழுத வைத்த பெண் காவலருக்கும் பாராட்டு குவிகிறது. இளநிலை நீட் தேர்வில் 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு குறைவாக பதிவான வருகை. நடப்பாண்டு விண்ணப்பம் செய்தவர்களில் 2 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதவில்லை என தகவல். ராஜஸ்தானில் நீட் வினாத்தாள் விற்பனை மோசடி, ஒடிசாவில் ஆள் மாறாட்டம் உள்ளிட்ட புகார்களில் 7 பேர் கைது. கேரளா பத்தனம்திட்டாவில் போலி அனுமதி சீட்டுடன் தேர்வெழுதியவர் சிக்கினார். நீட் தேர்வை ரத்து செய்ய ஒன்றிய அரசுக்கு பாமக தொடர்ந்து அழுத்தம் தருவதாக அன்புமணி பேட்டி. மாணவர்களுக்கு பெற்றோர் அழுத்தம் கொடுக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தல். மதுரை ஆதீனத்தின் கார் ஓட்டுநர் மீது 2 பிரிவுகளில் உளுந்தூர்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு. தம்மை கொல்ல சதி நடந்ததாக ஆதீனம் கூறியது பொய் புகார் என சிசிடிவி காட்சிகளுடன் போலீஸ் விளக்கம். மயிலாடுதுறையில் திமுக பொதுக்கூட்டத்தில் மேடை மீது சரிந்து விழுந்த மின்விளக்கு கம்பம். சுதாரித்துக் கொண்டு உடனடியாக விலகிச் சென்றதால் நூலிழையில் தப்பிய ஆராசா. ஓசூர் அருகே தங்க புதையல் எடுத்துத் தருவதாக கூறி 8 லட்சம் ரூபாய் மோசடி. புகாரின் பேரில் 10 பேர் கொண்ட கும்பலை கைது செய்து போலீசார் விசாரணை. ஈரோடு இரட்டை கொலை வழக்கை விசாரிக்கும் தனிப்படைகளின் எண்ணிக்கை 12ஆக அதிகரிப்பு. பொள்ளாச்சி பண்ணை வீடுகளில் தனியாக வசிப்போரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்திய போலீஸ். ராஜஸ்தானில் நீட் வினாத்தாள் விற்பனை மோசடி, ஒடிசாவில் ஆள் மாறாட்டம் உள்ளிட்ட புகார்களில் 7 பேர் கைது. கேரளம் பத்தனம்திட்டாவில் போலி அனுமதி சீட்டுடன் தேர்வெழுதியவர் சிக்கினார். பறிமுதல் செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்களின் 34 படகுகளை உடைத்து கடலில் மூழ்கடிக்க இலங்கை திட்டம். ஒன்றிய அரசு தலையிட்டு உடனடியாக படகுகளை மீட்க ராமேஸ்வரம் மீனவர்கள் கோரிக்கை. குடியரசுத் தலைவர் ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயம் செய்ததில் தவறில்லை. உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு
ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் என ஓய்வு பெற்ற நீதிபதி KM ஜோசப் கருத்து. காஷ்மீர் எல்லையில் செனாப் ஆற்றிலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் நீர் தடுத்து நிறுத்தம். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியர்கள் விரும்புவது நடக்கும் என அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. திருப்பதியில் பலத்த காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. வெவ்வேறு இடங்களில் மின்னல் தாக்கி 4 பேர் பலி. IPL தொடரின் நேற்றைய லீக் போட்டிகளில் பஞ்சாப் கொல்கத்தா அணிகள் வெற்றி. பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை பஞ்சாப் பிரகாசப்படுத்திக் கொண்டதால் ரசிகர்கள் மகிழ்ச்சி. IPL தொடரில் சிக்ஸர் அடித்ததில் ராஜஸ்தான் கேப்டன் ரியான் பராக் புதிய சாதனை. அடுத்தடுத்து எதிர்கொண்ட 6 பந்துகளிலும் சிக்ஸர்கள் அடித்த அசத்தல்.